தூய்மை குமரி பசுமை குமரி போதையில்லா குமரி என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 12 மணி நேர முப்பெரும் விழிப்புணர்வு கிராமிய கலை விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிராமிய கலைஞர்கள் தங்களது கலை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை தூய்மையே சேவை இயக்கம் நாகர்கோவில் மாநகராட்சி அதங்கோட்டாசான் போதை மீட்பு மறுவாழ்வு மையம் தமிழ்நாடு மாநில கிராமிய கலைஞர்கள் மற்றும் தொலை தொழிலாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு ரோட்டரி கிளப் கிரேட்டர் ஹில் நிறுவனம் ஆகியோர் இணைந்து வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் வைத்து தூய்மை குமரி பசுமை குமரி போதையில்லா குமரி என்பதை வலியுறுத்தி 12 மணிநேர தொடர் கிராமிய கலை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குமரி மாவட்டத்தில் உள்ள கிராமிய கலைஞர்கள் நாதஸ்வரம் வில்லுப்பாட்டு மேளதாளங்கள் சிலம்ப ஆட்டம் என தங்களது கலை நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வில் போதையில்லா குமரி என்ற பெயரில் மதுவினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து பாடல் ஆசிரியர்கள் பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோன்று வில்லுப்பாட்டு மேளதளங்கள் முழங்க இந்த 12 மணி நேர விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காண பேருந்து நிலையத்தில் உள்ள ஏராளமான பயணிகள் கண்டு விழிப்புணர்வு அடைந்து வருகின்றனர். இதில் கலைமாமணி பழனியாபிள்ளை கண்டன்விளை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கலை நிகழ்ச்சியை நடத்தினர். நான் எழுதிய ஒரு பாடல் குடிச்சு குடிச்சு குழந்தை குடும்பம் தன்னை தெருவிட்டு மானம் தன்னை பறக்க விட்டு உயிர் போகும் உடலை விட்டு என்ற ஒரு பாடலை எழுதியிருந்தேன். அது தமிழகத்துக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த குமரி மண்டலத்தில் நான் நன்றி சொல்ல குடும்ப தன்னை தெரிவிட்டு மானம் தன்னை பறக்க விட்டு உயிர் போகும் உடலை விட்டு குடிச்சு குடிச்சு குடலுங்கட்டு குடும்ப தன்னை தெரிவிட்டு